2021ஆம் ஆண்டு ஏலத்தில் எடுக்கப்பட்டு அந்த வருட ஐபிஎல் தொடரில் அவர் சரியாக பர்ஃபார்ம் செய்யவில்லை என அணியிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு அடுத்த வருடம் ஏலத்தில் எடுக்கப்படாமலே விடப்பட்ட கிரிக்கெட் வீரர் அந்த அணியின் கேப்டனான கதை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், 2022ஆம் ஆண்டு ஏலத்தில் எடுக்கப்படவில்லை என்றாலும் அந்த வருடம் மற்றொரு வீரருக்கு காயம் ஏற்பட மீண்டும் அந்த அணியின் நிர்வாகம் அவரை ஏலத்தில் எடுக்க திட்டமிட்டது. அதன் பின் அவருடைய வாழ்வில் வந்த மாற்றங்கள் ஏராளம். எந்த அளவிற்கு தெரியுமா? அந்த அணியின் சிறந்த கேப்டன் என்று பெயரை வாங்கி தரும் அளவிற்கு அவர் முன்னேறி இருக்கிறார். யார் அந்த வீரர் என உங்களுக்கு தெரிகிறதா? அவர்தான் ரஜத் மனோகர் பட்டிதார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பிறந்தவர் ரஜத் பட்டிதார். அவருடைய தந்தை ஒரு பிசினஸ்மேன். ரஜத் 8 வயதிலேயே கிரிக்கெட் பயிற்சியை தொடங்கிவிட்டார். முதலில் ஆஃப் ஸ்பின்னராக கிரிக்கெட்டை தொடங்கியவர் 15 வயதில் பயிற்சியாளர்களின் அறிவுரைப்படி பேட்ஸ்மேனாக மாறினார். இதையடுத்து கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வந்தவருக்கு 2015, 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேச ரஞ்சி அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின் 2018, 19 ரஞ்சி தொடரில் அதிரடியாக விளையாடி 713 ரன்களை அடித்திருந்தார். அடுத்த வருடம் துலீப் டிராபியில் இந்தியா ப்ளூ அணிக்காக விளையாடினார். இப்படி கிரிக்கெட்டில் ஒவ்வொரு வாய்ப்பாக அவருக்கு கிடைக்க தொடங்கியது. அதன் பின் 2021ஆம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் பெங்களூர் நிர்வாகம் ரஜத்தை எடுத்தது. அந்த ஆண்டு 4 மேட்ச்களில் 71 ரன்கள் மட்டுமே அடித்திருந்தார். இதனால் அவரை அடுத்த ஆண்டு ஐபிஎல்லில் எடுக்க வேண்டாம் என முடிவு செய்த நிர்வாகம் அவரை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அந்த ஆண்டு ஏலத்திலும் அவரை எடுக்கவில்லை. மற்ற அணிகளும் அவரை ஏலத்தில் எடுக்க ஆர்வம் காட்டவில்லை. அதனால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்த போதுதான் மீண்டும் ஆர்சிபி அணியிலிருந்து அந்த அழைப்பு வந்தது. சிசோடியா என்னும் வீரர் காயம் காரணமாக விலக அவருக்கு மாற்று வீரராக ரஜத்தை ஆர்சிபி நிர்வாகம் எடுத்தது. அந்த நேரத்தில் தான் ரஜத்தின் உறவினர்கள், நண்பர்கள், உன்னைதான் அவர்கள் ஏலத்தில் எடுக்கவில்லையே, ஏன் மீண்டும் அவர்களுக்கு நீ ஆட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். என்ன முடிவு எடுப்பது என்று யோசிக்கும் போதுதான் அவருடைய காதலி நீங்கள் போய் ஆடுங்கள் என்று அனுமதி தந்திருக்கிறார். அந்த ஆண்டு ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சென்றிருந்தது. லக்னோ உடனான மேட்சில் யாரும் எதிர்பாராத வகையில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி 49 பந்துகளில் சதத்தை அடித்தார் ரஜத் பட்டிதர். இதன் பின் ரஜத்தை அனைவரும் கவனிக்க தொடங்கினார்கள். அந்த தொடரில் 8 மேட்ச் விளையாடிய ரஜத் 333 ரன்கள் அடித்திருந்தார். அதன் பின் சர்வதேச கிரிக்கெட்டில் ரஜத்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு பாதத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக விளையாடாமல் இருந்தார். 2024ஆம் ஆண்டு 13 இன்னிங்ஸில் 395 ரன்களுடன் 5 அரை சதங்களும் அடித்திருந்தார். அந்த ஆண்டு நடந்த சையத் முஸ்டக் அலி தொடரில் மத்திய பிரதேசத்தின் கேப்டனாக நியமிக்கப்பட்டு அந்த அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்து சென்றார். இப்படி அவருடைய வாழ்க்கையில் மாற்று வீரராக களமிறங்கி ஒவ்வொரு வாய்ப்பையும் தட்டி பறித்துக் கொண்டே வந்தார். சர்வதேச போட்டியில் ஸ்ரேயஸ் காயம் காரணமாக விலக ரஜத் தான் மாற்று வீரராக சேர்க்கப்பட்டார். அதே போல் டெஸ்டிலும் விராட் கோலிக்கு மாற்று வீரராக சேர்க்கப்பட்டு நியூசிலாந்து தொடரில் முதன்முறையாக இந்திய அணிக்காக களமிறங்கினார். சர்வதேச போட்டிகளில் மிகவும் சொற்ப மேட்சுகளே விளையாடி இருந்தாலும் பெங்களூர் நிர்வாகம் ஒரு பெரிய கேம்பிளிங்கை ரஜத்தை வைத்து ஆட முடிவு செய்தது. அதுதான் அனைவருக்கும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. கடந்த ஆண்டு ஃபேப் டு பிளெசிஸை கேப்டனாக வைத்திருந்த நிர்வாகம் இந்த ஆண்டு தக்க வைத்துக் கொள்ளாமல் நீக்கியது. ஏலத்திலும் எடுக்கவில்லை. யார் புது கேப்டன்? ஒருவேளை விராட்டே மீண்டும் கேப்டனாக்கி விடுவாரோ என்றெல்லாம் அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கையில் ரஜத் பட்டிதர் தான் புது கேப்டன் என அறிவித்தார்கள். பட்டிதார் நல்ல பேட்ஸ்மேன், ஸ்பின்னர்களை வெளுத்து கட்டுவார் என்றெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவர் கேப்டனாக எப்படி செயல்படுவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. புரியாத புதிராக இருந்த நிலையில்தான் ரஜத் அந்த அணிக்கு தலைமை தாங்கினார். தொடக்கத்திலிருந்து ஆர்சிபி அணியின் ஆட்டம் என்பது வேறு மாதிரியாகவே இருந்தது. வெற்றி தோல்வி என்று எதுவாக இருந்தாலும் ரஜத் அமைதியாகவே இருந்தார். பெரிதாக ஆடம்பரம் இல்லை, கூக்குரல் இல்லை. இப்படி தன்னை அனுபவமான ஒரு வீரராகவே காட்டிக்கொண்டார். திடீரென இந்த தொடரின் நடுவில் விரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக கேப்டன் பதவியை விஜேஷுக்கு தந்து இம்பாக்ட் பிளேயராகவே விளையாடினார். பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்ற பின்னர் மீண்டும் கேப்டன் பொறுப்பை ஏற்று பஞ்சாபை தவிடு பொடியாக்கியது ரஜத் தலைமையிலான பெங்களூர் அணி. நேராக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றாலும் பெங்களூர் வெற்றி பெறுமா என்றே அனைவரும் சந்தேகித்தார்கள். இறுதிப் போட்டிக்கு மீண்டும் பெங்களூருடன் மோத பஞ்சாப் அணியே வந்தது. இந்த போட்டியில் டாஸை தோற்ற ரஜத் அமைதியாக திரும்பினார். இன்றைக்கு என்னதான் நடக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று ஆர்சிபி ரசிகர்கள் அமைதி காத்தார்கள். 18 வருட கனவு ஆர்சிபிக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விராட் கோலியின் லட்சியமாகவே இருந்தது ஐபிஎல் கோப்பை. அப்படிப்பட்ட கோப்பையை ஆர்சிபிக்கு பெற்று தந்தவர்தான் மாற்று வீரராக அணிக்குள் வந்த ரஜத் பட்டிதார்.